வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிப்ரவரி 25 56ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை பழ கிரீன் ஸ்மூத்தி நுரையீரலுக்காக தேவையான பொருட்கள்: திராட்சை 20, கொட்டையுள்ள திராட்சை பன்னீர் திராட்சை 20, கொத்தவரங்காய் 5, கொத்தவரங்காயை சீனி அவரைக்கான்னு சொல்லுவாங்க, வெற்றிலை 1. செய்முறை: திராட்சை பழத்தை ஒரு பவுலில் கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு தண்ணியில் அந்த கல்லுப்பை கரைச்சி அதில் அந்த திராட்சையை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா ஒரு 4-5 தண்ணியில் கழுவிடுவோம். கழுவிட்டு அந்த திராட்சை பழத்தை எடுத்து ஒரு மிக்சியில் போட்டுட்டு இந்த கொத்தவரங்காயும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு வெத்தலையை காம்பை மட்டும் கிள்ளி எடுத்துட்டு அதையும் நம்ம பிச்சு நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை அப்படியே ஒரு டம்ளரில் ஊற்றி உட்காந்து ஒவ்வொரு மடக்கா உமிழ்நீர் கூட கலந்து குடிக்கும்போது தொண்டையில் நுரையீரல் ஃபுல்லாக நமக்கு நல்லா ஒரு ஃப்ரீ ஆகிற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும். நுரையீரலுக்கு நல்லா ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்புறம் நரம்பு மண்டலத்துக்கு ஃபுல்லாக இந்த கொத்தவரங்காய் பிளட் சர்க்குலேஷனை சரி பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி திராட்சை கொத்தவரங்காய் வெற்றிலை வைத்து நம்ம சாப்பிட்டு மகிழ்வோம். இல்லை நாங்கள் இதை அப்படியே தான் சாப்பிடுவோன்னா இன்னும் சூப்பர் தான். அப்படியே நீங்கள் திராட்சையை 20 நல்லா கழுவி ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு கொத்தவரங்காய் 5ஐயும் நல்லா கழுவி அதே கிண்ணத்தில் வச்சுட்டு வெத்தலையும் நம்ம அதில் வச்சு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒவ்வொரு கடியாக ஒரு தடவை கொத்தவரங்காய் கடிச்சிட்டு திராட்சை பழம் 2 வாயில் போடலாம், வெத்தலையை கடிச்சு இப்படி 3ஐயும் என்ன செஞ்சுக்கலாம், ஒரே பவுலில் போட்டு நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடவும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த திராட்சை கொத்தவரங்காய் வெத்தலை 3ஐயும் சேர்த்து சாப்பிடும் பொழுது நுரையீரல் சூப்பரான எனர்ஜியோடு இருக்கும். இந்த 3ஐயும் நம்ம கலந்து அடிக்கடி சாப்பிட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.